இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Lion Date Nut Bites. என்னை விவாகரத்து செய்யாதீர்கள், தயவு செய்து கணவரோடு என்னை பேச விடுங்கள் என திருமணமான ஒரு வருடமேயான இளம்பெண் ஒருவர் கணவர் வீட்டின் முன்பு கெஞ்சி மன்றாடிய காட்சிகள்தான் இவை. கல்யாணிக்காரங்க இருக்காங்க. வீடியோ எடுங்கம்மா, வீடியோ எடுங்க. பெரியப்பா போட்டோ கேட்டிருக்காரு, வந்துட்டு இருக்காப்லையா? திருவாரூர் மாவட்டம் புகையிலை தோட்டம் கனிமுத்து நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் சந்திரன், அம்சவள்ளி தம்பதியர். இவர்களது மூத்த மகனான 25 வயது மணிகண்டன் திருவாரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். மணிகண்டனுக்கும் நாகை மாவட்டம் ஆழியூர் பகுதியை சேர்ந்த 21 வயது இளம்பெண் ஒருவருக்கும் பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமணம் நடந்தது. திருமணத்திற்காக பெண் வீட்டார் தரப்பில் இருந்து 21 சவரன் நகை வரதட்சணையாக போடுவதாக கூறி 16 சவரன் நகைகளையும் 6 லட்சம் ரூபாய்க்கு சீர்வரிசைகளும் வழங்கியதாக கூறப்படுகிறது. திருமணமான ஒரு மாதத்தில் இருந்தே மணிகண்டன் குடும்பத்தினர் 20 சவரன் நகையும் பிசினஸ் செய்வதற்காக 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் கேட்டு வீட்டுக்கு வந்த மருமகளை டார்ச்சர் செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மணிகண்டனின் தந்தை சந்திரன் மருமகளுக்கு வளையல் போட்டு விடுவதாக கூறி தொடர்ந்து பாலியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்து வந்ததாகவும் பெண் வீட்டார் தரப்பில் கூறப்படுகிறது. திருமணமான 6 மாதத்தில் வரதட்சணை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் மாமனார் சந்திரன் மருமகளை வயிற்றில் எட்டி உதைத்ததில் கருக்கலைப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தனது கணவர் மணிகண்டனிடம் அந்த பெண் தெரிவிக்க, நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. பின்னர் திருவாரூர் மகளிர் காவல் நிலையம் மற்றும் திருவாரூர் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் பெண் வீட்டார் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மணிகண்டனின் தாயார் அம்சவள்ளி தனது மகனையும் மருமகளையும் தனிக்குடித்தனம் வைத்திருக்கிறார். அப்போது காலை 6 மணிக்கு வேலைக்கு செல்லும் தனது கணவர் இரவு 12 மணிக்குத்தான் வீடு திரும்புவார் எனவும் தானும் வெளியே எங்கும் செல்ல முடியாதபடி வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விடுவார் எனவும் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கேட்டால் தனது கணவர் தன்னை அடித்து உதைத்து டார்ச்சர் செய்வார் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாகவே 6 மாதம் கணவரை பிரிந்து அந்த பெண் தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மணிகண்டன் தனது மனைவியை விவாகரத்து செய்வதற்கான நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் காலையிலேயே கணவரின் வீட்டுக்கு சென்ற அந்த பெண், நகைக்காக என்னை விவாகரத்து செய்யாதீர்கள், எனது கணவரோடு என்னை பேச விடுங்கள், அவருடன் நான் சேர்ந்து வாழ வேண்டும், நீங்களும் ஒரு பெண்தானே அத்தை
என் கணவருடன் என்னை சேர்த்து வையுங்கள். அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் என்னுடன் சேர்ந்து வாழவே விருப்பப்படுகிறார் என்று வாசல் முன்பே கதறி எழுதுள்ளார். வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கம்மா வீடியோ எடுங்க. பொண்ணுக்கு பெரியப்பா போட்டோ கேட்டிருக்காரு வந்துட்டு இருக்காப்லையா? தன்னை கணவருடன் பேச விடவில்லை என்றால் விஷம் குடித்து இறக்கப் போவதாகவும் கையில் விஷ பாட்டிலோடு போராட்டத்தில் ஈடுபட்டார். இரவு வரை அந்த பெண் போராட்டத்தில் ஈடுபட்ட போதும் கணவரின் குடும்பத்தினர் வெளியே கூட வரவில்லை. அதே நேரத்தில் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அந்த பெண் கையில் விஷ பாட்டில் வைத்திருந்ததால் அங்கிருந்து அழைத்துச் செல்ல முடியாமல் திணறி போயினர். நடந்த சம்பவம் குறித்து மணிகண்டன் தரப்பை கேட்க நமது செய்தியாளர்கள் போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவர்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. இல்ல இல்லையா ஒருங்க வரட்டும் எல்லாம் வரட்டும் மீடியா எல்லாரையும் திருமணமான ஒரு வருடமே ஆன நிலையில் இளம்பெண் தன்னை தனது கணவரோடு சேர்த்து வைக்க போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியே பரபரப்பானது. பாலிமர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ரவி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Lion Date Nut Bites. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.